ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் வந்து அருணி நாட்டைகளும் பேசுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு நானே மறந்துட்டேன். ஸோ அவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் இனிமேல் வந்து டெய்லியும் நான் 2 வீடியோ போடலான்னு இருக்கேன். அதாவது டெய்லியும் சினிமா அப்டேட்ஸ்லேருந்து ஐபிஎல் அப்டேட்ஸ் வரைக்கும் எல்லாமே கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு தொடங்க போகிற 2025 ஐபிஎல் அப்டேட்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து நடக்க போகிற ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா, நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய கேகேஆர் அணிக்கும் ஆர்சிபி அணிக்கும் நடக்க போகிற மேட்ச் பற்றி அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயும் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து அந்த கொல்கத்தா ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து இந்த வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் போயிட்டுருக்கு. பட் நடக்கணும்னு நம்ம எல்லாருமே சாமிகிட்ட வேண்டிக்கலாம், அப்புறமா பகவான்கிட்ட வேண்டிக்கலாம். எல்லாமே நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்கிறது எதிர்பார்ப்போம். நம்ம எல்லாம் பார்ப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா, நாளைக்கு நடக்க போகிற ஐபிஎல் தொடக்கில் பார்த்திங்கன்னா வரலாற்றுலேயும் முதல் முறையாக 13 இடங்கள்லையும் வந்து நடக்க போகுது. அதாவது ஐபிஎல் நடக்க போகிற 13 வென்யூஸ்லேயும் வந்து நாளைக்கு தொடக்க விழா நடக்க போகிறதா பேசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 8 வென்யூஸில் வந்து சில சீசன்ஸுக்கு முன்னாடி நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிறது வந்து வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக இருக்க போகுது. ஸோ இதை பற்றின கருத்துக்களையும் இந்த ஐபிஎல்லில் யார் ஜெயித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட்ஸில் போடும்போது கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.